ஜெய் ஸ்ரீராம். ஒரு சமயம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதா லக்ஷ்மண சமேதமாக காட்டுக்கு புறப்பட்டு போறா. அயோத்தியா வாசிகள் எல்லாருமே ஸ்ரீராமன் 14 ஆண்டுகள் நம்மை பிரிந்திருக்கின்ற தருணம் இதை நினைச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறா. கூட இருக்கிறவ அத்தனை பேருமே அழறா. ராமாவதாரம் 17 நாளுக்கு முழுக்க முழுக்க பகவானுடைய லீலைகள் துஷ்ட சிக்ஷண பண்ணணுன்றதுக்காகவும் தர்மத்தை நிலநாடணுன்றதுக்காகவும் ராமாவதாரத்தை பகவான் எடுக்கிறான். ராமாவதாரத்தோட மொத்த பாரத பூமியுமே புண்ணிய பூமியாக மாறிது. நிறையா தர்மங்கள் ராமன் தான் பயணித்த பாதையிலே நமக்கு எடுத்து காண்பித்து ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்னா அதுக்கு ராமச்சந்திரமூர்த்தி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள், இன்ஸ்பிரேஷன். அந்த ராமாவதாரத்தினுடைய ஒரிஜின் பத்ராச்சல திவ்யக்ஷேத்திரம். அவள் தண்டகாரண்யத்துக்கு வந்து சேர்றா. ராமலக்ஷ்மண சீதா மூவருமே நதிகளை கடந்து மலைகளை கடந்து தண்டகாரண்யம் வந்து சேர்றா. அகஸ்தியர், சாரபங்குடு, சுதிஷ்ணடு, அதுக்கப்புறம் சுதர்ஷனுடு, மதங்க முனிவர்கள் உட்பட மகரிஷிகள்லாம் தபஸுகளை செய்து கொண்டு அவ்வனத்திலே வாசம் செய்கின்றனர். ஒரு கூட்டமாக ராட்சசிகள் அந்த ஆரண்யத்துக்குள்ள தண்டகாரண்யம் தண்டக வனத்துக்குள்ள பிரவேசிக்கிறா. புனிதமாக நிம்மதியாக இருந்த அந்த இடத்த கொடூரமாக மாற்றிடுறா. தபசுகளை கலைக்கிறது, அதுக்கப்புறம் ஹோம குண்டங்கள் மேலே வந்துட்டு ஹோமம் நடக்கிறதே தேவையில்லாத நிறைய விஷயங்களை போட்டு ஹோமத்தை கெடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தா.